ஐயா ஒரு நிமிஷம் அக்கறைக்கு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணு. என்ன? சைக்கிள்லேருந்து மூட்டை கீழே விழுந்துருச்சு, அதை ஏற்றுறது கொஞ்சம் ஒத்தாசை பண்ணீங்க. யோ இரியா, லிவர் எழுத்துப்படி. கேரியர் மேலே தாங்க வைக்கணும். கேரியர் மேலே வைக்கிறது சரியா? லிவர் எழுத்துப்படி. லிவரா? இல்லைங்க, கேரியர் மேலே தான் வைக்கணுங்க. நல்ல ஆள் வந்து சேர்ந்தையா, கீழே வை. இப்படி வாயா, இப்படி. என்னையா பராக் பார்த்துட்டு இருக்க? வையா, இதுக்கு பேர் தான் லிவர். நான் எப்படி செய்யறேன்னு பாத்துக்க. பாத்துட்டில்ல, எதை வச்சு இழுத்து விட்டாலும் கப்புன்னு பிடிச்சிக்கும். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால ஸ்ப்ரிங் எல்லாம் அங்கங்க துரு பிடிச்சிருக்கு. அப்பப்ப டெய்லி ஆயில் விடு. நேற்று அந்த ஆள் சொன்ன மாதிரி சைக்கிள் வாங்கி 3 மாதம் ஆச்சியா. ஆனால் கேரியரில் இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கிறது தெரியாமல் போச்சு. நான் ஒரு மடைய முட்டாள். எதுக்கும் இது கைவசம் நம்மகிட்டே இருக்கட்டும். ஏய் கொடாடு, பாப்பா அப்பா கூட சைக்கிளில் போடலாம் டீச்சர்லாம். கொண்டா உட்காரவே. இரு எதை செஞ்சாலும் முட்டாள்தனமாக பண்ணக்கூடாது, யோசிச்சு புத்திசாலித்தனமாக பண்ணணும். இதை பொடி. எப்படி ஒரு வெயில், இது வேற இரும்பு, குழந்தைக்கு சுடாது. இப்போ உட்கார. கண்ணு, என் பாசம் மலர. எப்ப உன்னை கேரையில உட்கார வச்சாலும் கீழே விழுந்துகிட்டே இருப்ப. ஆனா இனிமேல் விழ மாட்டேன். அப்பா அதுக்கு ஒரு சூச்சம் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து அவன் பண்ணான். இந்த மஞ்சமாக்கான் ஊரில் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்படின்னு இல்லை, ஏறக்குறைய இந்த ஊரே இப்படி தான். காரணம் பாவம் இவங்க இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படி. பச்சை பசேல்னு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அழகான கிராமம் தான். இருந்தாலும் இந்த ஊருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதோட தண்ணி இல்லைங்கிறதான் எல்லா ஊருக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த ஊரோட ஒட்டுமொத்த ஒரே பிரச்சனை தண்ணி தான். அது சரி, எல்லாத்தையும் வசனமாகவே சொல்லிட்டு இருந்தா எப்படி? டைட்டிலேருந்து விஷுவலாக பார்ப்போமே. வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க. ஏங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நீங்களே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏன் ஒருத்தனுக்காக காத்துட்டு இருக்குமா? அது எப்படி? கோமாளின்னு ஒருத்தன் இருந்தா தானே கூத்து கலகட்டும். நல்லா சொன்னீங்க. பிராது யார் கொடுத்தது? இந்த அம்மா கொடுத்ததுதான். என்னம்மா பிராது? இதோ நிக்கிறாரு இந்த ஆளு. நேத்து என் வீட்டுக்கு வந்து ஐயோ இல்லைங்க இல்லையா? அப்புறம் என்ன பிராது பஞ்சாயத்து? யோ முழுசா சொல்ல விட்டு கேட்டுட்டு அப்புறம் பேசு. சுவாரஸ்யமே போச்சியா? மேற்கொண்டு சொல்லுமா. புருஷன் இல்லாத என்கிட்ட இந்த ஆளு வீட்டுக்கு வந்து ராத்திரிக்கு வரட்டுமான்னு கேக்குறாருங்க. அப்படியே சொன்னா இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. ஒரு பக்கத்து நியாயத்தை தானே கேட்டிருக்கோம், இன்னொரு பக்கத்து நியாயத்தை கேட்கவே இல்லையே. கேட்டுட்டு தானே முடிவு சொல்ல முடியும். ஏன்பா இந்த அம்மா பிராதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஐயா, நான் வட்டிக்கு பணம் கொடுக்குற ஆளு. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்கிட்ட பணம் வாங்கும் போது 1ஆம் தேதி கொடுக்கறதா பேச்சு. அதாவது நேத்திக்கு காலையில. சரி, நல்லா கவனமா கேட்டுக்கோங்கய்யா. முந்தா நாள் காலையில கூட இந்த அம்மா நாளைக்கு காலையில வாங்கன்னாங்க. நானும் காலையில வீட்டுக்கு போனேன். இப்போ என்கிட்ட இல்லைன்னாங்க. அப்போ நான் ராத்திரிக்கு வரட்டுமான்னு. இது ஒரு தப்பா? இதுக்கு ஒரு பிராதா? கடவுளே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த அம்மா சொல்லும் போது இந்த அம்மா பக்கம் நியாயம் இருந்தது, அந்த ஆளு சொல்லும் போது அந்த ஆளு பக்கமும் நியாயம் இருக்குது. ரொம்ப சிக்கலா இருக்க, கொஞ்சம் யோசிக்க. இது யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு நம்ம ஊர்ல நல்லா படிச்ச பிள்ளையே 2 பிள்ளையே இருக்கு. பெரிய பாண்டி சின்ன பாண்டி. ஆமா, அவங்க 2 பேர் தான் நம்ம ஊர்ல பெரிய படிப்பு படிச்சவங்க. ஒருத்தர் 5ஆம் கிளாஸ், ஒருத்தர் 3ஆம் கிளாஸ். அவங்கள கூட்டிட்டு வந்தா தான் இந்த சிக்கலை தீர்த்து வைப்பாங்க. அவங்க 2 பேரும் ஆத்த தாண்டி அக்கறைக்கு சினிமா படம் பார்க்க போயிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம ஊரை சேர்ந்த ஆம்பளைங்களும் 10-20 பேர் கூட போயிருக்காங்க. அத்தனை பேரும் கூட்டமா எதுக்காக போனாங்க? அது இங்கிலீஷ் படங்க. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம்
படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இவங்க 2 பேரையும் கூட கூட்டிட்டு போனா கதை சாராம்சம் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லுவாங்கல்ல. நல்ல யோசனை. யோ நாட்டாம தூங்கிட்டியா? தீர்ப்பு சொல்லணுமா? நீ ஒண்ணு தீர்ப்பு சொல்லி கிழிக்க வேணா, பஞ்சாயத்தை ஒத்தி போடு. ஏன்? நம்ம ஊர்ல படிச்ச பிள்ளைய 2 பிள்ளைகள இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருச்சான். இங்கிலீஷ் படமா? நான் இல்லாமையா? என்ன படம்? டைடானிக். அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஐயோ பங்காளி, நம்ம ஊர்ல பாசமலர்னு ஒரு படம் வந்ததுல்ல, அந்த ஜாதிக்காரங்க ஒண்ணுமே புரியுது. ஆமா, எனக்கு நம்ம ஊர்க்காரங்கள நல்லா கேட்டுங்க. இங்கிலீஷ் படமாச்சே, கதை புரியாம போயிடுமேன்னு யாரும் குழப்பிக்க வேண்டாம். பங்காளி படிச்சவரு அவரே தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம ஊர்ல சிவாஜி சாவித்திரி நடிச்ச படம் இருக்கு, பாசமலர். அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி கதையா. எம்ஆர் ராதா, சிலுக்கு சுமிதா. ஓ, அங்க அவங்க நடிக்க போறதால தான் தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளா காணலையா? என்ன இவங்க யாரு? அட, இவங்க 2 பேரும் தான் பங்காளி, அண்ணன் தங்கச்சி. ஏய் நல்லா கேட்டுங்க, இவங்க அண்ணன் தங்கச்சியா? அதாவது சிவாஜி சாவித்திரி மாதிரி. ஆமா, ஜெமினி வரலையே. இதோ வந்துட்டாரு பாரு. ஐயய்ய, ஜெமினினா நம்ம ஊர் ஜெமினி, இதெல்லாம் அந்த அளவுக்கு வராது. ஏம்பா பெரிய பண்டி, அண்ணன் தங்கச்சி நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, அதுதானே? அட, மேல் நாட்டுல இதெல்லாம் சகஜம். அவங்க நாகரிகம் வேற, நம்ம நாகரிகம் வேற. அப்படியே சொல்லு. ஏங்க பெரிய பண்டி, என்ன அது என்ன 2 பேரும் கட்டி பிடிச்சி ஆட்டம் போட்டாங்க, அது சரி. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வாயை வச்சு இப்படி கவ்விக்கிறாங்க. இப்ப தனியே சொன்னாரு வெளிநாட்டு நாகரிகம். அது என்ன உள்ள படுத்து தூங்கிட்டாங்களா? எந்திரிச்சா கூட படம் தெரிய மாட்டேங்குது. அதானே மார்ச்சி பார்த்து ஓட்டுறான். இதே டிக்கெட்டுக்கு நாங்க பாதி காசு கொடுத்தா நீ ஒத்துக்குவியா? ஏய், எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. சென்சார்காரன் வெட்டி இருப்பான். அதானே எல்லாம் சரிதான். ஏன் கட்டி பிடிச்சி ஆடுதான், ஆடிச்சு போறான். வாயோட வாய கவுனா கவிட்டு போறான். காருக்குள்ள மொத்தம் குடித்தோம் நடக்க. என் அயல்நாட்டுல என் அண்ணன் தங்கச்சி அத்தனையும் பார்த்துட்டா அங்குள்ள புரிஞ்சு முன்னாடி வேற என்னத்தை குடிச்சிடலாமா? முட்டை போட்டு சந்தனம் பூசி காது குத்தி பஞ்சாமிர்தத்தை வாயில திணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இந்த ஊர்ல உன்னை விட்டா வேற யாருமே இல்லைன்னு. நிஜமாவே இவங்க அண்ணன் தங்கச்சி தானே? அட, முகச்சாட ஒரே மாதிரி இருந்தது, அதை வச்சு அப்படி நினைச்சிட்டேன். அண்ணே, என்ன படம் முடிஞ்சு நம்ம ஊர் பெருசுங்கெல்லாம் வெளில வந்து கதை என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான், நம்ம 2 பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அட, நம்ம எதுக்கு படம் முடிகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கணும்? டவுன் ஹோட்டலுக்கு போய் நாம நல்லா சாப்பிட்டு இவங்கெல்லாம் ஆத்த தாண்டி அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம். எந்திரி. நம்ம இப்ப பார்த்தோம் இங்கிலீஷ் படம் டைட்டானிக், அதுல வர்ற ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறாங்க. அதனால கப்பலுக்கு மேல இப்படி போஸ் கொடுத்துட்டு போறாங்க. நம்ம ஊர் கிளங்கோஷ்டிங்க, எதுக்கு இந்த பரிசல் மேல ஜோடி ஜோடி அப்படி போகுதுங்க? சின்ன பாண்டி, நீ இன்டர்வெல்ல ஒண்ணுக்கு போயிருந்தியல, அந்த நேரத்துல நம்ம ஊர் பெருசுகள்லாம் என்ன சுத்திக்கிட்டு எது கப்பல் மேல இப்படி கையை விரிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ராத்திரி நேரத்துல பனிக்காத்துல வெறும் உடம்போட இப்படி போனோம்னா ஈரல், கல்லீரல், லிவரு இது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னேன். பாவம் அதை அப்படியே நம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. கேட்கறவன் கிணப்பில இருந்தா கேப்பையில நெய் வெடியுமா? இப்படி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அந்த படத்துல அந்த பையனும் பொண்ணும் எதுக்காக இப்படி நிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பெரிய பாண்டி ஆர்ட்டுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது அப்படின்னு அடிச்சு விட்டான். அது மட்டும் பொய்யன்னு தெரிஞ்சது. ஊர்க்கார பேரோட முன்னாடி வாயால சிரிக்க மாட்டான், பின்னால வேற எதுவும் சிரிப்பான்டான்.
அம்மா பசிக்குதுமா உங்காதாமா உங்காதாமா. எடா கதவு திறந்திருக்கேல உள்ள பார்த்தாயா. இல்லையா கொட்டை இறக்கு. என்ன இழிப்பு. ஏயா கடன் வாங்கும்போது எவ்வளவு கெஞ்சின? நீயா 2 ரூபா வட்டி கொடுக்குறேன்ன, நீயே கஷ்டத்தில் இருக்கிற 1 ரூபா வட்டி போதியான்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வட்டி அசல் 1 பைசா திருப்பி கொடுத்துருப்பியா? சரி கொடுக்கத்தான் முடியல. ஆள் வர்றதை பார்த்தோன்னே ஐயா தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி தவணை கேட்கலாம்ல. அதை விட்டு போட்டு எவ்வளவு ஒரு மற்ற ரகமான குறுக்கு புத்தி இருந்தா இப்படி கொட்டில் பூஞ்சி மூடிட்டு போவேன். பாண்டி ஐயா, மரண தண்டனை தூக்கு தண்டனை வாங்குறவங்கெல்லாம் நரகத்துக்கும், செத்து சுடுகாடு போய் சேர்றவங்கெல்லாம் நேரா சொர்க்கத்துக்கும் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்த? இல்ல ஒட்டை வச்சு என் மூஞ்சியை மூடிட்டு வரதுனால எனக்கு மட்டரகமான புத்தின்னு சொல்லிட முடியாது. உங்க மூஞ்சில எப்படா முழிக்கிறதுன்னு சங்கோஜப்பட்டு ஒரு யதார்த்தத்துல என் மூஞ்சியை மூடிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? நீ பேசுறதுல பயங்கரமான ஆள். ஆனா இதெல்லாம் வச்சு என்ன அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. உனக்கு இன்னும் 1 மாசம் டைம் தர்றேன். அதுக்குள்ள மரியாதை என் கடனை திருப்பி கொடு. அப்படி இல்ல பஞ்சாயத்து கூட்டி உன் வீட்டு சாமான செட்டெல்லாம் மொத்தத்தையும் வீதி கொண்டு வந்து ஏலம் விட்டுருவேன். அது சரி, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தான் இருக்கும். நான் என் வீட்டு சாமான்லாம் சலீசா கிடைக்குதுன்னா வாங்குறதுக்கு கசக்குமா என்ன? நீங்க என்ன ஏலத்துக்கு கொண்டு வருது? நானே என் பொருளுங்கெல்லாம் வித்து உங்க கடனை அடைக்கிறேன். அதை முதல்ல செய். நீங்களும் 4 பேர்கிட்ட சொல்லுங்க என்னன்னு. என் வீட்டு சாமான் ஏலத்துக்கு வருதுன்னு. உங்கா குடிச்சேன். ஐயோ அம்மா, ஏங்க எப்ப பாரு பையனை கூட்டிட்டே இருக்கீங்க? ஏய், இவளுக்கு 5 வயசு தாண்ட போகுதுல்ல. இது வரைக்கும் பால் குடி மறக்கவே இல்லை. இதை மறக்கடிக்கிறதுக்கு நீயாவது ஏதாவது பண்ணலாம்ல? അയ്യോ ഞാൻ என்னென்ன கசப்பு மருந்து பூசணுமோ பூசிட்டேன். அவனை மறக்க பറ്റുന്നില്ല. ஏன்பா என்ன என்ன மட்டும் உங்கா குடிச்சதுக்கு கொட்றியே? பின்ன கொஞ்சுவாங்களா? நீ தானே அம்மா உனக்கு டம்ளர்ல உங்காவ ஆத்தி ஆத்தி குடுக்குறாங்கல்ல, நீ வாங்கி வாங்கி குடிக்கிறல்ல. சரி சரி, நீ போறாசா. அவனை விடு. வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி கேரளா டைப்பில் உடுத்திக்கோ. மற்ற நாளெல்லாம் தமிழ்நாடு மாதிரி புடவையை கட்டணும் எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன். கேட்குறியா நீ? இந்த கேரளா டைப் துணியில நீ அப்படி ஒரு அம்சமா இருக்கேன்னு காதலிக்கிற நேரத்துல இந்த வயதானே சொல்லிச்சு. அன்னைக்கு ஏதோ நான் மட்டும்தான் ரசிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஊரே ரசிக்குது. எப்படி தாங்கிக்கிறதுன்னு வேண்டாம். ஏண்டா உன்னை காணோம் நான் ஊர் பூரா தேடிட்டு வர்றேன். இங்க எங்கடா போயிட்டு வர்ற? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏய், நான் என்ன கேட்டிருக்கேன், நீ என்னடா பதில் சொல்லிட்டு இருக்க? என் மானமே போச்சு. எதுக்கு? உங்க அப்பா வச்ச பாக்கி நீ யாத்து கட்டுவியான்னு அந்த டீ கடை தாத்தா கேக்குறாரு. அந்த கிழவை உங்ககிட்ட எதுக்குடா இதெல்லாம் சொன்னா? என்கிட்ட மட்டுமா? ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காரு. கேவலமா இருக்குது. போ போய் கட்டு போ. தள்ளு. சாய பிடிக்கு. யோ நாயர். ஆறாது. ஏயா எதுக்கு என் பையன்கிட்ட ஏதோ சொல்லி என் மரியாதையை கெடுத்துட்டு இருக்க? ஓ, நினைக்கு மரியாதைன்னு ஒன்று இருக்கா? என்ன இல்லாமையா? நான் தான் உன் பழைய பாய் கொடுக்குறேன்னு கொண்டு வந்தேன்ல. நீ தானே மூஞ்சிலேயே முழிக்க வேணாம்னு சொன்ன. எங்கே முழிக்கும்? எந்த கடையில் என் மோளு தங்கமணி டீ போட்டுக்கிட்டு இருந்தா அவளை கூட்டிட்டு ஓடி போயிலே. யோ, நீங்க தானே கேரளால இருந்து என்ன ஓட்டிட்டு வந்தது. இயாள் உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கினது. இயாள் சந்தோஷமாயிட்டு எந்த கடை எந்த மோள் இல்லாத பிசினஸ் வளர்த்துருச்சு இல்ல? ஆமா பாண்டி, ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாவோ வாய்க்கு ருசியாவோ டீ சாப்பிட்டோம். அதை கெடுத்துட்டியப்பா. யோ, இந்த ஆள் சம்சாரமும் நல்லா தானே டீ போடுறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே? அதங்கண்ணே, என் சம்சாரம் போடுற டீயும் என் பொண்ணு போடுற டீயும் தான். இப்ப என்ன பண்ணலாங்கிற? அதாவது பெரிய பாண்டி, நீங்க தோட்டத்துக்கு போன பின்னாடி பழையபடி தங்கமணி வந்து கடையில டீ பொண்ணு நாயர் எதிர்பார்க்கறேன். அதான் நாயர. அதே என்ன அதே? நீ கொஞ்சம் வாய முற்று. ஏயா உன் பொண்ணுக்கு தங்கமணின்னு பேர் வச்சிருக்கோ இல்லையா? ஒரு குண்டு மணி அளவுக்கா நகை போட்டிருப்பே நீ. எல்லா செலவும் நான் தான் ஏத்துக்கிட்டேன். பையனுக்கு 5 வயசு ஆக போகுது. அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு ஒரு பொறையும் டீயும் கொடுக்குறிய ஒழிய வேற என்னையா கொடுத்த? இனிமே யாருக்கிட்டையாவது எனக்கு பழைய பாக்கி இருக்குன்னு சொல்லி பாரு, அப்புறம் நான் பேசிக்கிறேன். யோ, இயாளுக்கு பழைய பாக்கி ஒன்றும் இல்ல. നിങ്ങൾട്ടേ சொல்றேன், ഇയാൾക്ക് പഴയ ബാക്കി ഒന്നുമില്ല. ഹലോ, ഇയാൾക്ക് പഴയ ബാക്കി ഒന്നുമില്ല. മതിയോ?